greatest of all time. தளபதி விஜயோட கோட் மூவி வர்த்தா இவ்ளோ பெரிய காஸ்ட் படத்துக்கு தேவையா பிளஸ் ஆர் மைனஸ் என்ன கிளைமேக்ஸ்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றத தெரிஞ்சுக்கலாமா? படம் கென்யால ஸ்டார்ட் ஆகுது. இன்டர்நேஷனல் டெரரிசம்க்கு அகைன்ஸ்டா கோல் போட்டு இருக்க சாட் டீம்ல விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம் அப்படின்னு கலக்கிட்டு இருக்காங்க. சோ அங்க இருந்து ஃபேமிலி இமோஷனல் காமெடி அப்படின்னு போயிட்டு இருக்க படம் தாய்லாந்துல ஒரு மிஷனுக்காக போறாரு விஜய். அங்க அவருக்கும் ஸ்னேகாக்கும் பொண்ணு பிறகுது. அதே நேரத்துல 5 வயசு பையனை இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் 16 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ஸ்குவாட்ல ஒரு சின்ன அசைன்மெண்ட்காக ரஷ்யா போறாரு. அங்க எம்பசி அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அந்த அட்டாக்கர்ல ஒருத்தனா இறந்து போன அந்த விஜய் ஜீவன் அப்படின்றவரே வந்து சேர்றாரு. சோ இதுக்கப்புறம் என்னங்க, ஸ்னேகாட்ட போய் அந்த பையனை ஒப்படைக்கிறாரு. அதுக்கப்புறம் நல்லவனுக்கு நல்லவன் வால்டர் வெற்றிவேல் மாதிரி பையன் செய்யற கலாட்டா தான் இந்த மொத்த படமே. படத்தோட மிகப்பெரிய பிளஸே தளபதி விஜய் தான். வேரியேஷன், மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ் 2 கேரக்டருக்கும் சம வித்தியாசம் காட்டியிருக்காரு. அப்புறம் இந்த படத்துல இவ்வளவு பெரிய காஸ்ட் இல்ல அப்படின்னா வெங்கட் பிரபு காட்டியிருக்க ஸ்கிரீன் பிளே, ட்விஸ்ட், டர்ன்ஸ் எதுவுமே புரியாம போயிருக்கும். சோ இந்த கேரக்டர் இது எதை ரிசம்பிள் பண்ணுது, ஐடென்டிஃபை பண்ணுது அப்படின்றதுக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வர சிஎஸ்கே மும்பை மேட்ச் தோனி அல்டிமேட் அந்த கமெண்ட்ரியும் பக்காவா அந்த இடத்துல செட் ஆயிருந்ததுன்னே சொல்லலாம். அப்புறம் இவனோட பிஜிஎம் சொல்லியே ஆகணும். மங்காத்தா, குணா, கில்லி அப்படின்ற ரெஃபரன்ஸ் கலக்கி இருக்காங்க. கேமியோ அப்பியரன்ஸ்ல வர விஜயகாந்த், சிவகார்த்திகேயன், த்ரிஷாவோட மட்ட பாட்டு அல்டிமேட். அப்ப படம் செமையா இருக்கான்னு கேட்டீங்கன்னா மைனஸையும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹைவேஸ்ல ஸ்பீட் பிரேக்கர் பண்ண மாதிரி ஸ்லோ ஃபாஸ்ட்னு போயிட்டு இருக்கு. அதுல சின்ன சின்ன கண்கள் ஸ்பார்க் சாங்லாம் பிளேஸ்மெண்ட் வீக். அப்புறம் மெயின் வில்லனா காட்டுற மோகன் கதாபாத்திரத்தை இன்னும் சிறப்பா எழுதி இருக்கலாம். வில்லன் விஜய் மாநாடு, மார்க் ஆண்டனி படத்துல வர எஸ் ஜே சூர்யா மாதிரி இருக்குனாங்க. ஆனா கலகலப்பு அவ்வளவா இல்ல, கொஞ்சம் வில்லத்தனம் ஓவர் ஆயிடுச்சு பிரியமுடன் படத்துல வர மாதிரி. அப்புறம் படம் பார்க்கலாமா ஒருத்தான் கேட்டீங்கன்னா நிச்சயமா பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் செம பிக்கப். கிளைமேக்ஸ்ல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னா, அப்பா விஜய் வில்லன் விஜயை கொன்றுவாரு. ஆனா இறந்தது வில்லன் விஜய் மகன் விஜயே கிடையாதான். அது அவரோட குளோனிங்கா. ஒரிஜினல் வில்லன் அந்த ஜீவன் விஜய் உயிரோட தான் இருக்காரு. வெங்கட் பிரபு வில்லன் சொல்லி தான் படத்தை முடிக்கிறாங்க. இன்னும் 2 குளோனிங் அவரை மாதிரியே செஞ்சு வச்சிருக்காருன்னு பார்ட் 2க்கு லீடு கொடுத்திருக்காரு. இதுக்கு மேலையும் புரியலன்னா விபி தான் இதை சொல்லணும். இந்த படத்துக்கு 10க்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோல சந்திப்போம். பாய்.